ஸோ T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போகுது. ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இது நான் யார் யாரை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அசோசியேட்டட் நேஷன்ஸ்லேருந்தே வரலாமா, ஃபஸ்ட்டு எந்தெந்த டீம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு என்னோடய பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பார்க்குறப்ப நான் ஃபஸ்ட்டு எந்த டீம்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸா இல்லை ஆல்ஃபபெட் ஆர்டரில் போகலாமான்னு கேட்டால் மேபி இட்டாலி என்னோட ஒரு பிடிச்ச நேஷனாக மாறி இருக்குது. பேஸ்ட் ஆன் த வே தே ஆர் பிளேயிங், கன்சிடரிங் ஃபஸ்ட் டைம் அவங்க விளையாடுறாங்கன்னு. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வந்து கிராண்ட் ஸ்டீவர்ட்டுன்னு, அவரை எத்தனை பேர் விளையாடுறத பார்த்தீங்கன்னு தெரில. அவரை பார்த்தீங்கன்னா ஒரு அட்டிக் பாண்டியா மிரர் மாதிரி இருப்பார். அதே சிமிலர் ஒரு 10 பால்ஸ் தந்தீங்கன்னா 25-30 ரன்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. பவுலிங் போட்டால் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அஸ் அ ஓல்ட் கிரிக்கெட்டர் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் பிளேயராக இருக்கார். ஸோ எனக்கு இவர் ஒரு கண்டிப்பாக ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார். அதே இட்டாலியில் நம்ம பார்த்தோன்னா ஜேஜே ஸ்மத்ஸ் எத்தனை பேர் பார்த்து இருப்பீங்கன்னு தெரில. ஸோ ஜேஜே ஸ்மத்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பார்ன் கிரிக்கெட்டர், SA20 விளையாடிருக்காரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் போடுவார், ரைட் ஹேண்ட் பேட் பண்ணுவார். ஒரு இது எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல ஆங்கர் பேட்ஸ்மேனு. பவுலிங்கில் பயங்கர எஃபெக்டிவாக இருப்பார், ஃபீல்டிங்கும் செமையாக ஃபீல் பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் மிஸ் பண்ணது சவுத் ஆஃப்ரிக்காவோட லாஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் மொரோவர் ஏஜ் அதிகமாகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 35-36 இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார் இட்டாலி இதுலேருந்து. ஸோ இட்டாலி அடுத்த என்னோடய ஃபேவரட் அசோசியேட் பார்த்தோன்னா அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எல்லா பிளேயரையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏன் ஓன் ஃபேவரட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா ராஸ் அடையர் வந்து ஒரு பயங்கரமான பொட்டென்ஷியல் இருக்கிற பிளேயரு. அடித்தா பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார், நல்ல ஒரு ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ரீசெண்ட் டைம் கொஞ்சம் ஃபார்ம் இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்காரு. ஆனால் ஆனஸ்டே அவரை கண்டிப்பாக யாராலையும் நிறுத்த முடியாது, அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் அவர். ஸோ என்னை கேட்டால் இஸ் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ன்னு ஃப்ரம் அயர்லாண்ட் சைட். அப்படி ஃபார்மை பிடிச்சாருன்னா கண்டிப்பாக அவரை நிறுத்த முடியாது. அவரை வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு மேட்ச் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு செஞ்சுரி அடித்தார் அகேன்ஸ்டு லைக்ஸ் ஆஃப் யார் செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் ஆடினாங்களா, ஐ திங்க் ஸோ செகண்ட் ஸ்ட்ரிங் டீம்னு தான் நினைக்கிறான். இருந்தாலும் ஒரு செஞ்சுரி போட்டிருப்பார், ஒரு 58 பால்ஸோ 59 பால்ஸ்லேயோ ஒரு செஞ்சுரி போட்டிருப்பார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அதை நான் லைவாக பார்த்தேன். ஸோ அதனால் அது கண்டிப்பாக ஒரு இது அது நடந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஸோ அவரை தாண்டி ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தா இப்போ புதுசாக வந்திருக்கிறதுல டிம் டெக்டர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. டிம் டெக்டர் வந்து ஒரு நல்ல சாலிடான பேட்ஸ்மேனாக தெரிகிறாரு. ஸோ சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து எந்த டீமுக்கு போகலான்னு பார்த்தா நேபாள் வந்து பயங்கரமான அண்டர் டாக்ஸாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ன்னு நேபாளில் சொல்லுவேன்னா அவங்களோட கேப்டனான ரோஹித் பவுடரில் சொல்லுவேன். நல்ல பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டரு. எப்படி ஒரு இந்தியன் டீமு இந்த மாதிரி ஒரு டீமில் இருக்க வேண்டிய பிளேயரு தவறி தப்பான நேஷனில் பிறந்துட்டாங்கன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல பேட்ஸ்மேன்லாம், நல்ல பேட்ஸ்மேன்ஷிப்பு, நல்ல பேக் ஃப்ளோலாம் செம்மையாக இருக்கும். பவுலிங்லேயும் செம்ம எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அஸ் ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக இப்போ நேபாள் ஒரு வின்னர் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு மேஜர் ரீசன் அவராக தான் இருப்பார். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அடுத்து வேறு யார் இருக்காங்கன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு திபேந்திர சிங் எய்ரின்னு ஒருத்தர் இருப்பார். பயங்கரமான பிக் ஹிட்டர், நல்ல ஆல்ரவுண்டரும், கன்சிஸ்டன்ஸை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரு. ஸோ அயர்லாண்ட் பார்த்தாச்சு, இட்டாலி பார்த்தாச்சு, ஒரு நேபாள் பார்த்தாச்சு. நமீபியாவில் எனக்கு தெரிஞ்சு யார், ஜெரார்ட் எஸ்மஸ் எல்லாருக்குமே தெரியும். அவரை தாண்டினா மலான் க்ரூகர் சொல்லுவேன் நான். எராஸ்மஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எராஸ்மஸ் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பொட்டென்ஷியல் ஆல்ரவுண்டர். 2024க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ரனில் இருந்தார். ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கர ஸ்லம்பில் இருக்கார் ஃபார்மு. ஓபி ஃபைன்ஸ் ஸ்பேன், பெர்னார்ட் ஸ்கால்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பெர்னார்ட் ஸ்கால்ஸ் ஒரு நல்ல பவுலரு, நம்பர் 1 ரேங்கிங் வரைக்கும் பக்கம் வந்தார். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓடிஐஸில் வந்து 3rd or 2nd இருப்பாருன்னு நினைக்கிறேன் ரேங்கிங்கில். ஒரு பயங்கரமான பிளேயரு.
ஸோ எனக்கு தெரிஞ்சு நமீபியாவில் பார்த்தா ஒரு மலான் க்ரூகர்னு ஒருத்தர் இருக்கார். மலான் க்ரூகர் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்னு சொல்லலாம். பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு பிளேயரு. ஸோ ஹி வில் பி மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃப்ரம் நமீபியா. அப்பார்ட் ஃப்ரம் ஜெரார்ட் எராஸ்மஸ் அண்ட் ஜேஜே ஸ்மித் இருக்கார், பெர்னார்ட் ஸ்கால்ஸு, இவங்களை தாண்டி அவர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார் எனக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன டீம் பார்க்கலான்னா நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம் பஸ்டிலீடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அவரை நிறைய வாட்டி பார்த்துட்டோம். பஸ்டிலீடு ஒரு பென் ஸ்டோக்ஸ்க்கான பொட்டென்ஷியல் இருக்கிற பிளேயர். என்னடா இவன் எல்லாத்துக்கும் அடிக்ட் பண்ண பென் ஸ்டோக்ஸ்ன்றானா, ஏன்னா இவருக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. அதே ஒரு சிமிலர் ஸ்கில் செட்டு. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அவரை பெருசாக பேட்டிங்கில் நான் பார்க்கல. அஸ் அ பவுலர் ஒரு பவுலர் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. கட்டிஸ் கேம்பர் மாதிரி ஆகிட்டாருன்னு சொல்லணும். ஸ்டார்டட் அஸ் பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டராக ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு பவுலர் பேட்டிங் அந்த மாதிரி ஒன் சைடாக மாறினேன். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு மாறினே வராரு பஸ்டிலீடு. ஸோ அதை தாண்டினா ஸ்காட் எட்வர்ட்ஸ் இருக்கார், லோகன் மேன்பேக் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு கைல் கிளைன் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார். அவர் நியூ பாலில் பயங்கரமாக போடுவார். எத்தனை பேர் அவர் பவுலிங் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஓடிஎஸில் செம்மையாக பவுல் பண்ணுவார். லிட்ரலி அன்பிளேயபிளாக இருப்பார். T20ஸ்லேயும் நல்லா பவுல் பண்ணுவார். நல்ல ஒரு ஸ்விங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார் கைல் கிளைனை. மற்றவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர் தான் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவங்கள விட்டால் அடுத்து என்ன இருக்குது, ஸ்காட்லாண்ட். லேட் என்ட்ரி. இவங்களில் எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் ஜோன்ஸ் பிளேயர் டு வாட்ச். பயங்கரமான ஆர்த்தடாக்ஸ் பேட்டருங்க. இங்கிலாண்டில் வந்து டொமஸ்டிக்கில் கூட விளையாடினு இருக்கார் அவர். அவங்க அண்டர்ஸில் விளையாடி இருக்கார். இப்போ ILT20லையும் விளையாடிருக்கார். ஒரு நல்ல பயங்கரமான ஆர்த்தடாக்ஸ் பேட்டரு. நல்ல ஒரு ஐக்கு ப்ளீஸிங்காக இருப்பார். அந்த மாதிரி ஒரு பேட்டர் மைக்கேல் ஜோன்ஸ். ஸோ ஈ வில் பி ஒன் ஆஃப் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். ஜார்ஜ் முன்ஸே எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஊர் கிறிஸ் கெயிலு. போடுற எல்லா பாலும் 6 4 மட்டும்தான் போக்கும். இந்த நிறுத்தி ஆடுறது, நிதானமாக ஆடுறது, இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு பிளேயர் தான் நம்ம ஜார்ஜ் முன்ஸே. ஸோ ஜார்ஜ் முன்ஸே. டாம் ப்ரூஸ் வந்து இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்காரு. டாம் ப்ரூஸ் வந்து நிறைய பேர் நியூசிலாண்ட் டொமஸ்டிக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டாம் ப்ரூஸ். அவரை பற்றி இவர் தான் என் பயங்கரமான ஃபேவரட் பிளேயர். பிரெண்டன் மெக்முல்லன் பிளேயர் டு வாட்ச் அவுட். IPLலே இந்த மனுஷன் எப்படி அன்சோல்டாக போகிறாருன்னு எனக்கு தெரியல. வெறும் 26 ஏஜ். நியூ பாலில் 3 ஓவர் அப் ஃப்ரண்ட்டில் போடுவார். மிடில் ஓவர்ஸில் ஒரு ஓவர் போடலாம். செம்மையாக ஸ்விங் பண்ணுவார். அவரோட அவுட் ஸ்விங்கும் இன் ஸ்விங்கும் சும்மா பந்து நின்று பேசும். எந்த கண்டிஷன்லாம் இல்லை, போட்டால் பந்து ஸ்விங் ஆகும். நல்லா வெளில போகணுன்னா நல்ல ஒரு மைலுக்கு அவுட் ஸ்விங் பண்ணுவார். நல்ல ஒரு மைல் இன் ஸ்விங் பண்ணுவார். செம்ம பிளேயர். பேட்டிங்லலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு நான் வந்து இந்த மாதிரி பேட் பண்ணுவேன் அந்த மாதிரி பேட் பண்ணுவேன்னு ஆரம்பித்தார். இப்போலாம் பார்த்தா ஏதோ அசால்ட்டாக 40 பால்ஸுக்கு 90 அடிக்கிறாரு, 40 பால்ஸுக்கு 95 அந்த மாதிரி அடிக்கிறார். கண்டிப்பாக இஸ் ஒன் ஆஃப் த டார்னமெண்ட்லேயே பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் பிரெண்டன் மெக்முல்லன். ஸோ அதை தாண்டி அங்கே யாரை நான் சொல்லணும், மார்க்வாட் எல்லாருக்கும் தெரியும். பிராட் கியூரி. ஸ்காட் கியூரி தான் பாவம். ஸ்காட் கியூரி இருந்திருந்தாருன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் அவர் ஒரு மேட்சை சப்ஸ்டியூட்டாக இங்கிலாண்டில் ஆட் ஆனதுனால இஸ் இன்எலிஜிபிள் டு பிளே ஃபார் ஸ்காட்லாண்ட். ஸோ பிராட் கியூரி வில் பி அனதர் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். பயங்கரமான நியூ பால் பவுலருங்க. சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லிட்டு செம்ம நியூ பால் பவுலரு. ஓடிஐஸ்லாம் அவரை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த குவாலிஃபயர்ஸ் ரவுண்ட்லலாம் சும்மா பந்து நெருப்பு மாதிரி போகும். அவர் போட்டார்னா அந்த ஸ்விங்கு லெஃப்ட் ஆர்ம் வேறு ஒரு கண்ணு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு முகமது அமீரை எடுத்துகிட்டு வந்துட்டு போவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் பிராடுக்கு. ஸோ ஈ வில் பி மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். மற்றவங்களாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓரளவு. கிறிஸ் கிரியூஸ் இவங்கெல்லாம் நல்லா முன்னாடியே ஆடிருக்காங்க நிறைய ICC ஈவெண்ட்ஸ். ஸோ அடுத்து அமெரிக்காவில் பார்த்தா அமெரிக்காவில் சாய்தேஜ் முக்காமல்லான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் MLCயில் தான் ஃபைன் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான பிக்கு. சென்னைக்கு டெக்சாஸ், அதாவது CSKனா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடுவார். அவரோட வெர்சடைலிட்டி எனக்கு பிடிக்கும். ஒரு ஓடிஎஸ்லேயும் எடுத்திங்கன்னா ஒரு பயங்கரமான டஃப் பிச்சாக இருக்கும். அங்கே வந்து ஒரு 100 பால்ஸுக்கு 60 70 அடிப்பார். அப்படியே T20யில் விட்டோன்னா அதே ஒரு 100 பால்ஸ்ன்றது 100 ரன்ஸாக மாறும். இப்போ 60 பால்ஸ் 50 அந்த பால்ஸில் 100 அடிப்பார். பயங்கரமான பிளேயர். ஒரு நல்ல பயங்கர பொட்டென்ஷியலான பிளேயர். வெறும் 20 வயசுன்னு தான் ஆகுது. ஸோ
யூ வில் பி மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்புறம் சுபம் ரஞ்சனே, இந்தியன் டொமஸ்டிக்கை ஃபாலோ பண்ணவங்களுக்கு அவர் கண்டிப்பாக தெரியும். மிலிந்த் குமாரும் இந்தியன் டொமஸ்டிக் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஒரு சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, ஹர்மித் சிங், இவங்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மொனாக் பட்டேலும் எல்லாம் பார்த்துருக்கோம். கவுஸ் பார்த்துருக்கோம். கெஞ்சிங்கி அவங்க எல்லாரையும் நம்ம பார்த்துருக்கோம். நெட்ரவால்கர் பார்த்துருக்கோம். ஸோ மை பிளேயர் டு முக்காமலா தான் இந்த வாட்டி எனக்கான ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃப்ரம் யூஎஸ்ஏலேருந்து. ஸோ அடுத்து ஓமனில் நான் யாரை சொல்லுவேன்னா, ஓமனில் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் ஏஷியா கப்லேயே பார்த்துட்டோம். மோரோவர் எனக்கு ஓமனில் யாருன்னா ஒரு ஷக்கீல் அகமது மேபி சொல்லலாம். பிச்சர் ஸ்லோ டவுன் ஆனால் யங் பிளேயர்லாம் கிடையாது, ஒரு 40 இருக்கும்னு நினைக்கிறேன். பிச்சர் ஸ்லோ ஆனால் மேபி லேட்டர் எண்ட் ஆஃப் த கேம் அதாவது டோர்னமெண்ட்டில் ஒரு இம்பேக்டை விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தாண்டி எனக்கு ஓமனில் பெருசாக யாரும் அவ்வளோ இதாக தெரியல த்ரெட்டாக. ஸோ அடுத்து இன்னும் என்ன டீம் இருக்குது? யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் த்ருவ் பராசர் வேணால் சொல்லுவோம். ஒரு நல்ல தூஸ்ரா பவுலர். இப்போ ரீசெண்ட் டைமில் தூஸ்ரா பவுலர்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ரேர் கமோடிட்டியாக மாறிடுச்சு. எல்லாம் கேரம் பால் மோகத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ எனக்கு கேட்டால் கேரம் பால் மோகத்தில் ஒரு ப்ராப்பர் தூஸ்ரா போடுற பிளேயருன்றதுனால எனக்கு த்ருவ் பராசர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அலிஷன் சரஃபு தரமான பிளேயருங்க. ஓப்பனிங் இறக்குறீங்களா, ஓப்பனிங் இறக்கலாம். ஃபினிஷராக ஃபினிஷிங் பண்ணுவார். நம்பர் 3 அனுப்புகிறீங்களா, நம்பர் 3லேயும் அடிப்பார். ஸோ மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் முகமது ரோஹித் கான். முகமது ரோஹித் கான் தரமான பவுலரு. எம்ஐ யுஏஇ பண்ண ஒரு பெரிய விஷயம் முகமது ரோஹித் கானை கண்டுபிடிச்சி தந்தது. எல்லா ஃபேஸ்லேயும் பவுல் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ யூ வில் பி எ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நல்லா எக்கனாமிக்கல் பவுலர். விக்கெட்ஸில் பெருசாக இல்லைனாலும் ஒரு எக்கனாமி சைடில் நல்லா போடுவார். ஒரு ஜுனைத் சித்திக் இருக்கார், ரீசெண்டில் நல்ல ஃபார்ம் இருக்கார். ஐதர் அலி இருக்கார். ஸோ அடுத்து இப்போ நம்ம வேறு என்ன டீம் விட்டுருக்கோம்? நெதர்லாண்ட்ஸு, இட்டாலி, அயர்லாண்ட் எல்லாம் சொல்லிச்சு. கெனடா இருக்காங்க இன்னும். கெனடாவில் எனக்கு தெரிஞ்சு நிக்கோலஸ் கிர்டான், குட்டி பகவதி மாதிரி குட்டி நிக்கோலஸ் புரான். ஸோ யூ வில் பி எ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நிக்கோலஸ் கிர்டான். ஸோ அவரை விட்டால் கலீம் சனா ஒரு த்ரெட் இவரெல்லாம் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் 2024 இருந்தவங்களே தான் திரும்ப வராங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம ஃபுல் மெம்பர் நேஷனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்தே ஆரம்பிப்போம். இந்தியாவிலேருந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா, என்ன கேட்டால் யாரை சொல்லுவேன்? எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ் தான். ஒரு இசான் கிசான் சொல்லுவேன். இசான் கிசான் கண்டிப்பாக அவர் என்ன தான் ஆப்வியஸாக எல்லா பால் லெக் சைடில் ஆட விளம்பினாலும் ஸ்டில் இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் மீ. இசான் கிசானோட சக்ஸஸை பார்த்து தான் நான் இந்த டோர்னமெண்ட்டே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இசான் கிசான், ஹர்திக் பாண்டியா, சஞ்சுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆப்வியஸ் ஆகிடுச்சு சஞ்சுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்றது. ஸோ அடுத்து ஆஸ்திரேலியாவில் என் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஒரு நான் யாரை சொல்லுவேன்னா ஜேவியர் பாட்லெட் வில் பி மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நல்ல பேஸ் இருக்குது, நியூ பாலில் போட முடியும். இப்போ ரீசெண்டாக அவரோட பேட்டிங் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டெத்தில் 10 பாலுக்கு 30 அடிக்கிறாரு. எங்கேயா இருந்தால் இவ்வளோ நாளுன்ற மாதிரி பவுலிங் போட்டால் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ யூ வில் பி மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்து ஜிம்பாப்வேயில் பிரையன் பென்னட். எல்லாருக்கும் தெரியும் நான் பயங்கரமான பிரையன் பென்னட் ஃபேன்னு. ஸோ ஆர்த்தடாக்ஸாகவும் ஆட முடியும். இது ஆர்த்தடாக்ஸ் வேணுமா, ஆர்த்தடாக்ஸ் இருக்குது. அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட் வேணுமா, அதுவும் இருக்குது. நடுவில் பவுலிங் போடணுமா, அதுவும் இருக்குது. கேப் பிக் பண்ணணுமா, அதுவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் பிரையன் பென்னட். கண்டிப்பாக பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட சொன்னாலும் ஆட முடியும், 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட சொன்னாலும் ஆட முடியும், 150 ஆட சொன்னாலும் ஆட முடியும். ஸோ யூ வில் பி மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃப்ரம் ஜிம்பாப்வே. அப்புறம் என் தலைவன் கிராம் க்ரீமர் திரும்ப கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்க்கவும் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். கிராம் க்ரீமர் நிறைய பேருக்கு தெரியும். கிராம் க்ரீமர் அந்த 2016 முன்னாடிலாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். கிராம் க்ரீமர்லாம் ஒரு ஜிம்பாப்வேல இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயருன்ற மாதிரி ஒரு பிளேயர். அப்போலாம் இந்த சிக்கந்தர் ராசாலாம் கிடையாது. சிக்கந்தர் ராசா இருப்பார், இவ்வளோ டேஞ்சரஸ் பிளேயர்லாம் கிடையாது அப்போ சிக்கந்தர் ராசாலாம். அப்போலாம் கிராம் க்ரீமர் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயராக பார்ப்போம் எல்லாம். அப்போ பார்த்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணவங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர்றது. ஸோ இங்கிலாண்டில் பார்த்தா என்னோடய பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் என் தலைவன் ஜேக்கப் பெத்தல்.
அப்புறம் சாம் கரன். என்னடா பெரிய பென் ஸ்டோக்ஸ்ன்றீங்க, நான் இருக்கேன்டா ஒயிட் பாலில் பென் ஸ்டோக்ஸோட பெட்டர் ஆல்ரவுண்டர்னு என் தலைவன் சாம் கரன் இறங்கியிருக்கான். என் தலைவன் பவுலிங் போட்டால் விக்கெட் விழுது, பேட்டிங்கில் ஆனால் 50-50 அடிக்கிறான். என் தலைவனை எப்படா இவ்வளோ நாள் இங்கிலாந்து டீமில் எடுக்கலன்ற மாதிரி. ஓப்பனிங் வேணுமா, ஓப்பனிங்லேயும் போய் அடிப்பான் என் தலைவன். நம்பர் 4 இருக்கிறீங்களா, என் தலைவன் நம்பர் 4லேயும் கான்ஃபிடண்ட்டாக போய் அடிப்பான். நம்பர் 6 இருக்கிறீங்களா, ஃபினிஷிங் பண்ணணுமா, என் தலைவன் போய் ஃபினிஷிங் பண்ணுவான். பவுலிங் வேணுமா, நியூ பாலில் போட சொல்கிறேன் போடுவேன், டெத்தில் போட சொல்கிறேன் நான் போடுவேன், மிடில் ஓவரில் போட சொல்லியா போடுவேன். அப்பப்போ நான் ரன்னுக்கு போவேன், ஆனால் நான் தர ரன்னை விட டபுளாக உனக்கு பேட்டிங்கில் எடுத்து தந்துடும். பயங்கரமான பிளேயரு. அதுக்கப்புறம் என் தலைவன் ஜேக்கப் பெத்தல். எல்லாருக்குமே தெரியும், என்னடா டொமஸ்டிக்கில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ரஷ் பண்ணாலும் அவர் விளையாடுறப்ப நம்மளுக்கே தெரியுது எதுக்கு அந்த மனுஷனை வந்து போட்டு ரஷ் பண்ணுறாங்க அந்த பையனைன்னு. ஆர்சிபி என்னன்னா பெரிய டேட்டாலாம் கிடையாது, அண்டர்ஸ்லேயே இப்போ தான் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். சான்ஸே இப்போ தான் கிடச்சிச்சு. ஏதோ டொமஸ்டிக்கில் பார்த்துட்டு அந்த பையனை தூக்குங்கன்னு தூக்கிட்டானுங்க. ஆனால் பயங்கரமான பிக்குங்க. பவுலிங்கு சும்மா பேருக்கு பார்ட் டைமர் இல்லை. he can turn the ball, he can drift the ball, அந்த பேஸ் வேரியேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ he will be the player to watch out for. சவுத் ஆஃப்ரிக்கா என்றும் என் தலைவன் ஈடன் மர்க்ரம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஈடன் மர்க்ரம்லாம் எல்லாம் பார்த்துட்டீங்க. என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வில் பி கார்பின் போஷ். இட் த லென்த், இட் த டெக். அந்த பவுலர் ரொம்ப நாள் கழித்து இட் த டெக் பவுலர் கண்டிப்பாக ஒரு ட்ரீட் டு அவர் ஐஸ்ன்னு சொல்லலாம். பேட்டிங்கில் ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் இல்லைனாலும் ஃபார்மை பிடிச்சா தரமான பிளேயரு. ஜேசன் ஸ்மித்து பயங்கர ஹைப்பு. என்னை கேட்டால் ஒரு பிளைண்ட் ஸ்லாகர் மாதிரி தான் இருக்கார். மேபி மை ஒப்பீனியன் ராங்னு ப்ரூவ் பண்ணுவார்னு நம்புகிறேன். அது தாண்டி த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பக்காவான பிளேயரு. நம்பர் 3ல் என் தலைவனை இறக்குங்க. வேர்ல்டு கப்பை இந்த கையில் ஸ்டெப்ஸுக்கு நம்பர் 3 தாங்க, இந்த கையில் வேர்ல்டு கப்பை எடுத்துன்னு போயினே இருங்க. அந்த மாதிரி நான் சொல்லுவேன், அவ்வளோ ஐயா ரேட் பண்ணுவேன். 5க்கு கீழே மட்டும் ஸ்டெப்ஸை அனுப்பி இல்லை பெஞ்ச் பண்ணானுங்கன்னா நல்லா வாழ்க்கையே வெறுத்துருவேன். பயங்கரமான பேட்ஸ்மேனு. அவரெல்லாம் 4ல் இறக்கலாம், 3-4ல் தாராளமாக இறக்கலாம். எதுக்கு அந்த ஆள் 6-7 இறக்குறானுன்னு தெரில எனக்கு. ஸோ யூ வில் பி மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நியூசிலாண்டில் ஃபின் ஆலன் எல்லோரும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபின் ஆலன் வில் பி. அதை தாண்டினா ஜேக்கப் டஃபி நம்பர் 2 பவுலர். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்தியன் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகினே வராரு. பார்க்க ஒரு ட்ரீட்டு. நல்லா ஸ்விங் பண்ணுவார், வெளியில் எடுத்துகிட்டு போவார், உள்ளே வரும். நல்லா ஸ்லோ பால்ஸ் வச்சுருக்காரு, பிஹைண்ட் த ஹேண்ட் ஸ்லோ பால்ஸ் இருக்குது, கட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஈ வில் பி ட்ரீட். அப்படி இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் அடாப்ட் ஆகிட்டாருன்னா பயங்கரமாக நியூசிலாண்டு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்ஸாக மாறிடுவாங்க. ரீசெண்டாக நடந்த T20 சீரீஸ் என்ன தான் இந்தியா போட்டு 200, 250, 216 அடித்தாலும் மனுஷன் ஒரு பக்கம் ஒரே ஒரு மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு 10க்கு மேலே எக்கனாமியில் போட்டார். மற்ற எல்லா மேட்சும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரன்ஸு, ஒரு 9-8 டீம் 250, 240 ஆப்போனண்ட் அடிக்கிறப்ப ஒருத்தன் வந்து 10 கீழே போடுறான்றப்ப நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் போட்டு பொழந்தாங்க, அந்த மேட்ச் எல்லாரையும் பொழந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். 4மே ஒழுங்காக தான் பெர்ஃபார்ம் பண்ணார். 1-2 ஓவரில் போட்டுக்க சொதப்பிட்டார். ஸோ ஜேக்கப் டஃபி வில் பி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் நியூசிலாண்டு. ஸோ வேறு யார் இருக்கா இன்னும்? இந்த ஆப்கானிஸ்தானில் எல்லாம் பார்த்த பிளேயர்ஸ் தான். இதுக்கு மேலே செதிக்குல் அர்த்தல் அண்ட் தார்விஷ் ரசூலி பிளேயர், கன்சிஸ்டண்டான பிளேயர். 2 பேரும் 2 டிஃப்ரென்ஸ் எண்டு. அர்த்தல் ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடிக்கிற மென்டால் இருக்கிற பிளேயர். தார்விஷ் ரசூலி நின்று நிதானமாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணி அடிக்கிற பிளேயர். ஸோ 2 பேரும் ஒன்றா பேட் பண்ணாங்கன்னா ஆப்போனன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய டேக்காக இருக்கும். இவ்வளோ வருஷம் பவுலிங்கை வச்சு தான் ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங் வந்து பவுலிங் அவுட் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பாகிஸ்தானில் நான் ஒரு டீமாகவே கண்டுக்க மாட்டேன். ஸோ அதை இக்னோர் பண்ணிடுறேன். வெஸ்ட் இண்டீஸில் ரூதர்ஃபோர்ட் வில் பி மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ரீசன்லாம் கேட்காதீங்க, ஏன்னா SA20 பயங்கரமாக போட்டார், பயங்கரமாக பேட்டிங் ஆனார். ரீசெண்டாக நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா கூட நல்லா பேட் பண்ணார். குண்டகேஷ் மோத்தி வந்து ரீசெண்டாக ஏதோ லெக் ஸ்பின்னெல்லாம் ஏதோ வேரியேஷன்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் காட்டினார். ஸோ அவரையும் ஒரு த்ரெட்டாக நான் பார்ப்போம். ஆனால் மோரோவர் வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல்லாக அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். ஒன்று அடித்தா 250, 200, இல்லைன்னா 100, 120, இது மட்டும்தான். 2த்துக்கும் நடுவில் ஒன்றுமே கிடையாது. ஸ்ரீலங்காவில் யாரை சொல்லுவேன்னா
ஐயோ தொண்டையை வலிக்குதுங்க. கமில் மிஸ்ரா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் பவர் பிளே பேட்டர். இவருக்காக குஷால் மெண்டிஸையும் டிமோட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ யூ வில் பி a பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஐயோ இதுக்கு மேலாம் முடியலங்க, போதுங்க, முடிச்சுக்கலாம் இதோட இந்த வீடியோவை.